குட் மார்னிங் கைஸ். நல்லாவே இருக்குல்ல கிளைமேட்டு. மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக வெயில் அடித்து அந்த இலைக்கு மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து அதை அப்படியே ஏதோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிற மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக செடிங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பீரியட் இந்த ஆடி மாதமும் ஏதோ சொல்லுவாங்க, செடியில் இருக்கிற இலை எல்லாமே உதிர்த்துட்டு ஒரு மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோடய செடி கூட அது மாதிரி தான், அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று, அதுங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும்ல. அது பார்க்குறதுக்கு அவ்வளோவே அழகாக இருக்கும். சும்மாலாம் எதுவுமே கிடச்சிடாது லைஃப்பில். சின்ன சின்ன விஷயமாகட்டும் இல்லை லைஃப்பில் வேறு ஏதாவது கூட ஆகட்டும், அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், கெட்டதோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று. வெயிட் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே இருந்தோம் அப்படின்னா அது தானாகவே மாறுறதுக்கான சூழ்நிலை எல்லாமே காலமே அமைச்சு கொடுக்கும். பட் நாமளாக ஏதாவது முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக எங்கேயாவது போய் தப்பாக கூட முடியலாம். ஸோ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி டே.